பார்க்கவே சூப்பரா இருக்குது இல்லைங்களா? இந்த சமோசா சாப்பிட்ணுமா? நீங்க பேக்கரிக்கோ, டீ கடைக்கோ கண்டிப்பா போக வேண்டியதில்ல. உங்க வீட்லயே எல்லாருமே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் முழுக்க முழுக்க என்னோட ஸ்டைல்ல நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு ஈஸியா செஞ்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப இந்த சமோசாவுக்கு தேவை மெயினா பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணிய நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் அப்படியே முட்டை சமோசாவும் போட்டு பார்த்தரலான்னு சொல்லி 3 முட்டை வேக வச்சுருந்தேன். இதுக்கு மேல் கோட்டிங் நம்ம மடிக்கிறதுக்காக அந்த சமோசாவோட ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுகள்லாம் இல்லை. நான் வந்து ஒரு அளவாக எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. மாவு ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா காயாத அளவுக்கு நல்லா ஒரு கப்பு வச்சு நல்லா கமுத்தி போட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. நான் போடலை. இப்போ காய் ஃபஸ்ட்டு நல்லா வேகணுங்கிறதுக்காக எண்ணெயிலே கேரட், பீன்ஸு, நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து இதிலே நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இந்த வெங்காயத்துக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்கேன். நல்லா மணமாக இருக்குங்கிறதுக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறியில் எண்ணெயிலே ஃபஸ்ட்டே சேர்க்கும் போது நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நான் காய்கறி ஆல்ரெடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க. பச்சை பட்டாணி சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த கலவை கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா மிக்ஸ் ஆகலை. அதனால் கையால் நல்லா கலந்து விட்டுட்டோம். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஊறி வந்துருச்சு. மாவு கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாட்டம் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடாதீங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டி நான் 2 பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து இந்த ஷீட் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி 2ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம மேசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை மாவு மைதா மாவை நல்லா அப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடித்து விட்டுருங்க. மேசையில் எல்லாத்துலேயும் அடித்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக உன்னால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்குங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு தேய்ங்க. மாவு வந்து நம்ம தேய்க்கிற அந்த ஷீட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர மாவு எடுத்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு தேய்ங்க. அப்போ தான் கல்லுலேயும் ஒட்டாது, நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டாமல் ஷீட் ரொம்ப நல்ல மெலிசாக சன்னமாக வரும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு சமோசா மடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒருபடி மேலே போய் ஸ்கேல் வச்சு அளவு வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கோடு நேராக வரும்னு சொல்லிட்டு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணோம். உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நேராகவே கட் பண்ணிக்கிங்க. நாங்கள் ஸ்கேல் வச்சு 3 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியேவும் சமோசா மடிக்க வந்துச்சுன்னா மடிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இலக்கமாக இருக்குங்காட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சதுமே எனக்கு அது ஒரு மாதிரி வளவலன்னு கொலன்ட்டு வந்துட்டு இருந்தது. சரி மறுபடியும் வந்து தோசைக்கல்லில் போட்டு ஒன்று லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம மறுபடியும் மடித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிவிட்டு மடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கொலன்னு அப்படியே நழுவிட்டு போகுது இல்லைங்களா? இப்படி நல்லா ஸ்டிஃபாக நிற்கல. அதனால தான் நான் வந்து தோசைக்கல்லில் ஒருக்க போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாவை எடுத்து இப்போ தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக சூடு பண்ணேன். இதை சூடு பண்ணிவிட்டு உடனே நம்ம மடிக்கக்கூடாது. இது சூடு பண்ணிவிட்டு ஆற வைக்கணும். ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக மட்டும் சூடு பண்ணால் போதும், இல்லைன்னா பூரி மாதிரி ஆயிரும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்து நம்ம மடித்தோம்னா சமோசா மடிக்க தெரியாதவங்களுக்கு கூட சூப்பராக மடிக்கலாம். நம்ம அதே சேஃபில் தான் மடிக்கணுன்ட்டெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் செய்கிறது நம்மள அவங்கவுங்களுக்கு எப்படி சேஃப் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்லாவே வரும். இதுக்குள்ளார இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நாங்கள் ஷீட்டு கொஞ்சம் அகலமாக கட் பண்ணியிருந்தோம். அப்போ தான் சமோசா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சுட்டு அழகாக மடித்து விடுங்க. அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பசையாட்ட கலக்கிக்கிங்க. நல்லா கலக்குனிங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக அந்த மாதிரி வரும். இந்த ஓரங்களில் அப்படி தூக்கிட்டு வருது இல்லைங்களா, எண்ணெய் உள்ளே போகக்கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து சைடெல்லாம் நம்ம ஒட்டி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுட்டு எடுத்து எல்லா சமோசாவையும் இதே மாதிரியே நாங்கள் மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பண்ணங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்தது. அப்புறம் 2, 3 சமோசா மடிக்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. கொஞ்சம் வேகமாகவும் மடிச்சுக்கிட்டோம். முட்டை சமோசாவுக்கு வந்து முழு முட்டை வைக்க முடியாது. அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு இது போல் மடித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் காய வச்சு எல்லா சமோசாவும் மடித்ததெல்லாம் பொரித்து எடுத்துடலாம்.
நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொரிங்க. மைதா மாவு இல்லைங்களா, நம்ம 2, 3 மடி மடிச்சங்காட்டி உள்ள எல்லாம் நல்லா வேகணும். ஆனால் கலர் சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம கடையில் பார்க்குற அதே சமோசா மாதிரியே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. நம்ம சமோசா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். மறக்காமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் மிச்சம் இருக்கிற மாவை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். இது ஒரு டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.